தூக்கி வளர்த்தவங்களை மறக்க முடியுமா மாமா? வாங்க மாமா, அமருங்க மாமா. பால் சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க மாமா? பிரியாணி சாப்பிடுறீங்களா? என்ன மாமா உன் நாவினால் உரைத்தாயே? அப்படியா? உரைத்ததே சாப்பிட்டதற்கு சமமாகி. என்ன மாமா? அக்கா சொல்லிச்சுன்னு மாமா என்ன பேத்து போயிருக்கு மாமா? நாங்க பேசுறது என்ன டேட் பண்ணுவோம்? எங்க போய் வந்துருக்கோம்? ஐயோ இந்த தலைவனை பத்தி உனக்கு தெரியும்? 3 மாசம் பழகுது. என்ன மாமா ஆமான்றீங்க? என் உயிர் நண்பன். அப்படி ஒன்றும் தெரியாது. அப்படி சாக்லேட்டா வாங்குறது? இது நான் என்ன சந்தில வாங்கி வந்துருக்கேன். சந்திலியா? சந்தில கொடுத்து வாங்குவாங்களா இத? போய் பாரு. போங்க மாமா மாமா. என்ன மாமா வேத்து போயிருக்கு? என்ன சொல்லுங்க? ஏன் மாமா டெல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களே, ஏன் தமிழ் எவடி கத்து? ஏண்டா தமிழ் எனக்கு தெரியும் மாமா. ஏன் சோர்வையாக இருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டாம். தமிழ் எல்லாம் மறந்துச்சு மாமா. அயல் நாட்டிலிருந்து தாயகம் வந்திருப்பதாக என் அக்கா உரைத்தார். அப்படியா? சற்று நேரம் தலைமையில் பேசிவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். என்ன பேச போறீங்க? பேசுவதற்கு 1000 வார்த்தைகள் உண்டு. 1000 இருக்கா? பேசுங்க. அவளே தான் அதே போ அதே ரோட்ல போ. கற்பகம் பெற்ற கலைவாணி மாமா. இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாறி உட்காராங்க இல்ல செல் போடுறாங்க. யாச்சு மதியா கற்பகம் பெற்ற கலைவாணி மாமா. உன்னை பார்ப்பதற்காகவே ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். அப்படியா? உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி தெரியுமா? எப்படி மாமா? 3ஆம் பிறை போன்ற உன் நெற்றி. ஆப்பிள் போன்ற கண்ணம், மாதுளை போன்ற உதடுகள், செக்கே செவந்த இதழ்கள், செம்பவள கண்கள், வில் போன்ற புருவம், அகன்ற மார்பகம், என்ன நட்டை, என்ன உடை, ஒரு அழகாய் இந்த காவிரி நாட்டில் பார்த்ததே இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்? பரவாயில்ல, கரெக்டா போயிருக்கேன். அப்படியே போயிருக்கேன். ஆமா, லவ் பிக்கப் ஆகும். நான் நிக்க கூட இருக்கேன். நான் நின்னா எனக்கு பிக்கப் ஆகும். அப்புறம் எனக்கு பிக்கப் ஆகுது. நீ முடிச்சு. ஆமா, இப்ப பாரு எங்க ரூட் விட்டு பாரு. ஆமா, கூடாது. போ போ. நான் விற்கிறேன். பாத்து பாரு. உசாரா பாரு. பாரு, ஒத்துட்டு கொடுக்காத அதுக்கிட்ட வச்சு தூக்குவா. அதுதான் எட்ட நின்று பேசு. சரி, முத்த முறை சைடில் குடிச்சு முத்த முறை இங்கே அங்கே ஐயா வண்டினா திரும்பி நிக்க நம்ம தான் திரும்ப முதல்ல வண்டி மேல ஏறி உட்காரு. மாறி அடிச்சிடும். உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி திறமற்றது. கண்ணே உன்னை காண கப்பலை தேவா கவியோல் மலர் கூட கரும் கூந்தல் அலையானது துள்ளும் வாக்கண்டேவா. என்ன மாமா? இந்த மாவன் விக்கிரமன் சொல்லும் வார்த்தை புரியவில்லை மாமா. உன் செவிக்கேறவில்லை. வானத்தில் கேட்பது இடி ஓசை, கடலில் கேட்பது அலை ஓசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை.
இதயத்தில் கேட்பது காதல். காதலா? செல்ல. ஐயோ என்ன மாமா காதல் பத்தி எல்லாம் பேசுறீங்க? என்ன இதெல்லாம்? ஒன்றுபட்டால் திருமணம். ஐயோ என் அக்கா மகன் முறை மாமன் கற்பகம் பெற்றெடுத்து எனக்கு தருவாயில் சத்தியத்தை வாங்கிக் கொண்டு இருந்து விட்டான். மாமா நீங்களே தூக்கி வளர்த்துட்டு இப்படி பேசலாமா மாமா? எனக்குத்தான் முதல் உரிமை. அப்படியா? என்னை கட்டி அழைத்து வந்தார். முடியாது மாமா. பேசுவதற்கு நேரம் கிடையாது. வேணாம் டைம் இல்லை. மாமா. முடியாது முடியாது முடியாது. இப்படி சொன்னால் எப்படி? ஆமா. இதயத்தில் இருந்தால் உன்னை மறந்திருப்பேன். இந்த இதயமே நீயாக எப்படி மறுப்பது? மாமா. மாமா வேணாம் மாமா. கலைவாணே மாமா நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் நீ ஒருவள் இருந்தால் இந்த காவிரி நாட்டையே வென்று பிடிவாதம் வேண்டாம். வாதத்திற்கு வருதுண்டு. பிடிவாதத்திற்கு வருது. குடிக்க முடியாது. ஏன்? வேணாம் மாமா. எதற்காக? நீ ஒரு கெட்டவன் மாமா. பைத்தியக்காரி. என்ன? இந்த விக்கிரமனை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறான். தொட்டு கட்டான் இந்திரன், தொட்டாமல் கட்டான் ராவணன், சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்காமல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பச் சுட்டிய நாடான் சாதாரண மனிதன். என்னை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறான். குடிகாரன் கூட நீங்க. அப்படியா? ஆமா. வேண்டாம் பிடிவாதம். நான் ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டான். பிடிவாதம் வேண்டாம். கலைவாணே, மாமா உன்னை வேணாம். பார்க்க பார்க்க என் மனம் எப்படி திரும்பிக்கிறது? கண்ணா, உன்னை முடியாது. நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக
பாடத்தை படிதால மனம் பெறங்க கேட்டா பத்தியா என் அக்கா பொண்ணுக்கு தலை தலை தலைனே ஒரே ஒரு முத்தத்தை கொடுக்க முடியாது விட்டு விடுங்க முடியாது பாடத்தை படிதால மனம் பெறங்க முடியாது காதலை 3 வகை காதல் சாகசக்காத உரைத்தேன் சதிகாரா என்று உரைத்தார் சல்லாபக்காத உரைத்தேன் சண்டாளா என்று உரைத்தார் இருப்பது பலஸ்கரக்காரன் முடியாது மனிதன் நினைப்பதுண்டு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவும் மனிதன் என்றே மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் என்றே இறைவன் நினைப்பதுண்டு பாவும் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் என்றே இறைவன்
முடியவில்லை. இந்த அனாதை எப்படி இந்த உலகில் வாழப் போகிறேன்? பார்த்தாயா? யாரிடத்தில் தங்க மனிதஇருக்கிறான்? அவன் கண்ணே தெரியல. என்னை காப்பாத்துங்க மாமா. ஏன் இப்படி ஓடி வர என்ன காரணம்? விக்ரம் மாமா தெரித்து கொண்டே வராரு மாமா. ஆமா விக்ரமா, டேய், என் பெயர் சொல்ல அருகதையற்ற தருதல பயனை தாயார் தந்தையார் எந்த நாட்டை சேர்ந்தவன் அனாதை பஞ்ச பரதேசி நீ என் பெயரை உச்சரிக்க எனக்கு தாய் தந்தை யாருன்னு தெரியாதுதான். இருந்தாலும் என்னை எடுத்து வளர்த்தது யாரு? யார்? இந்நாட்டு மன்னர் கவியரசு மாமா தானே. உண்மைதானே? அதற்காக எனக்கு உரிமை இருக்கு. எதுக்கு இப்ப துரத்திட்டு வர? திரகட்ட முட்டாள். அவன் உரிமை பத்தி பேசுறாங்க. பார்த்தாயா? உரிமை பத்தி பேசுறான். ஏன்னா இப்ப உரிமைன்னு தான் பேசி தீர்த்துக்கணும். சண்டைலாம் போடக்கூடாது. நீ 10 பேர் போச்சு அவன் அடிப்பான், அவன் 10 பேர் வச்சு அடிப்பான். அப்புறம் கேஸ் போடணும், அங்க போய் துட்டி செலவு பண்ணணும். எவ்வளவு வேலை வாய்தா 4 கிடக்கணும். 2 குவார்டர் கொடு, நான் முடிச்சிடும் பாரு. ஒண்ணு கொடுத்தா பாதி பஞ்சாயத்து. நண்பனுக்காக இதை செய். பஞ்சாயத்து நான் முடிக்கிறேங்க. சரி, ஓகே. கல்லு வாங்கிட்டு வரேன். உன்னிடமே ஒப்படைக்கிறேன். சரி சரி. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாதம் ஒரு வருடம். 12 மாசம். ஆமா உனக்கு உரிமைக்குடா. நீ 5 மாசம் வச்சுக்கப்பா. உரிமைக்குடா நீ 5 மாசம் வச்சுக்கோ. 12 மாதத்தில் 10 மாதம் மூன்றோடு விட்டாங்க. 22 மாதம். 2 மாசம் நான் வச்சுக்கிறேன். என்ன பஞ்சாயத்து சும்மா பண்ணு. நான் எதை வேண்டுமானோ விட்டுக் கொடுப்பேன். நான் காதலிக்கும் காதலியை மாற்றானுக்கு விட்டுக் கொடுத்தேன். சரி அப்பா நீ போப்பா. நீ போ. திருமலை மரியாதையா சொல்றேன். தாயார் தந்தையார் திற நீ என்னை ஓங்குகிறாய் கை. உன்னை பரதேசி